அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு மார்ச் மாசம் 19ஆம் தேதி புதன்கிழமை. அது மட்டும் இல்லாம தேய்பிறை பஞ்சமி திதியும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. அடுத்ததா இந்த நாள்ல இன்னும் ஒரு அற்புதமான அதிசக்தி வாய்ந்த ஒரு சேர்க்கையும் நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல 5 வெந்தயத்தையும் 5 ரூபாயையும் வச்சு செய்ய வேண்டிய ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பணத்தை வசியம் செய்யறதுக்கான புதன்கிழமை நாள்ல செய்ய வேண்டிய வெந்தய பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த 5 வெந்தயமும் 5 ரூபாயும் 5 நாட்கள்ல நம்ம வாழ்க்கையில மாயாஜாலம் செய்யும்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம சேனல்ல ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய புதன்கிழமை நாள்ல தொடர்ந்து வெந்தய பரிகாரம் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் நிறைய பேரு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடியோனே சொல்லலாம். ஏன்னா இந்த வெந்தய பரிகாரம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கறதா ஒவ்வொரு வாரமுமே எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்றீங்க. அந்த வகையில இன்னைக்கு பணவசியத்துக்கு நாம செய்ய வேண்டிய வெந்தய பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். அதுலயும் இந்த நாள்ல சூட்சமமான முறையில ஒரு சக்தி வாய்ந்த பணவசிய நேரத்துல தான் இந்த வெந்தய பரிகாரத்தை நாம செய்ய போறோம். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை, பொன்னையும் பொருளையும் அள்ளி தரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். இந்த புதன்கிழமை புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்தது. புதன் பகவானோட அதிதேவதை தான் நம்ம மகாவிஷ்ணு. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு தேய்பிறை பஞ்சமி திதி இருக்கு. பஞ்சமி திதி நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். புதன்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய பஞ்சமி திதி ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கை நமக்கு இருக்கு. 555ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு வருது. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பங்குனி மாசம் 5ஆம் தேதி. அடுத்ததா புதன்கிழமை. இது புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். புதன் பகவானுக்குரிய நம்பர் 5. அதே மாதிரி இந்த பஞ்சமி திதி அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 5வது திதி. அந்த வகையில 555ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இது இன்னமுமே விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். அந்த வகையில இந்த நாளை தவற விடாம உங்களால முடிஞ்ச எளிமையான பரிகாரத்தை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அடுத்ததா இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே 2 வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இன்னைக்கு காலையில வரக்கூடிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பணவசிய நேரத்தை பத்தி முதல் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை நீங்க பார்க்கும்போது அந்த பணவசிய நேரம் நமக்கு முடிஞ்சிருக்கும். அடுத்ததா இந்த நாள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய பணவசியத்துக்கான பரிகாரத்தை பத்தி 2வது வீடியோல சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. சரி, இப்போ இந்த பரிகாரத்தையும், அதாவது இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரத்தையுமே நீங்க பணவசிய நேரத்துல செய்யும் போது உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். அது என்ன பணவசிய நேரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சேனல்ல தொடர்ந்து பஞ்சமி திதியில வரக்கூடிய பணவசிய நேரத்துக்கான பதிவுகளை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு கை மேல பலனை இந்த பணவசிய நேரம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. சித்தர்களால பணத்தை வசியம் செய்யறதுக்காகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரம் தான் இந்த பணவசிய நேரம். அதாவது இந்த பணவசிய நேரத்துல பணவரவு அதிகரிக்கிறதுக்கான முயற்சிகளை நாம செய்யலாம். அதே மாதிரி பணவரவு அதிகரிக்கிறதுக்கான பரிகாரங்களை நாம செய்யும் போது நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். ஒரு நாளைக்கு 2 அப்படி இல்லைன்னா 3 முறை இந்த பணவசிய நேரம் வரும். அந்த வகையில இன்னைக்கு நமக்கு 3 முறை இந்த பணவசிய நேரம் வருது. இதுல ஒரு நேரம் நமக்கு முடிஞ்சு போச்சு. அடுத்து வரக்கூடிய பணவசிய நேரத்துக்கான பதிவு தான் இது. இன்னைக்கு சாயங்காலம் சரியா 5 மணி 6 நிமிடங்கள்ல இருந்து 5 மணி 24 நிமிடங்கள் வரைக்கும் 2வது பணவசிய நேரம் இருக்கு. இந்த பணவசிய நேரத்துல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு 555ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. அதே மாதிரி இந்த பணவசிய நேரமும் கரெக்டா நமக்கு 5 மணிக்கு தான் ஆரம்பமாகுது, 5 மணிக்கு தான் முடியுது. இது ஒரு ஸ்பெஷல். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த பணவசிய நேரம் 5 மணி 6 நிமிடங்களுக்கு ஆரம்பமாகுது. அதே மாதிரி 5 மணி 24 நிமிடங்களுக்கு முடியுது. இந்த 6:24ன்றத பார்க்கும்போது 24ங்கிற நம்பர்
நம்பரோட கூட்டுத்தொகை நமக்கு 6ங்கிற நம்பர் வரும். 6ங்கிற நம்பர் சுக்கிர பகவானுக்கு உகந்தது. அப்போ இந்த பணவசிய நேரத்துல இப்ப நான் சொல்ல போற வெந்தய பரிகாரத்தை நீங்க செய்யும் போது 5ங்கிற நம்பரோட எனர்ஜியும் நமக்கு ஆக்டிவேட் ஆகும். அது மட்டும் இல்லாம சுக்கிர பகவானோட மகாலட்சுமி தாயாரோட பரிபூரணமான அருளும் நமக்கு முழுமையா கிடைக்கும். அந்த வகையில இந்த பணவசிய நேரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நேரமா இருக்கு. அதனால இந்த நேரத்தை தவற விடாம பயன்படுத்திக்கோங்க. சரி, இந்த டைம்ல உங்களால செய்ய முடியலன்னா அடுத்து வரக்கூடிய பணவசிய நேரத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நைட்டு 10 மணி 6 நிமிடங்களுக்கு ஆரம்பமாகி நைட்டு 10 மணி 24 நிமிடங்கள் வரைக்கும் மொத்தமா 18 நிமிஷங்கள் இருக்கு. இங்கேயுமே 6:24ங்கிற சேர்க்கை நமக்கு வருது. இந்த சாயங்காலம் 5 மணி 6 நிமிடங்களுக்கு உங்களால செய்ய முடியலன்னா நைட்டு வரக்கூடிய 10 மணி 6 நிமிடங்களுக்கு கூட நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சாயங்கால டைமை பயன்படுத்திக்கிறது நல்லது. இந்த வீடியோல நான் சொல்ல போற இந்த பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட பணவசிய நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல 1ல இருந்து 5 வரைக்கும் கவுண்டிங்காக நம்பரை நீங்க போட்டு வச்சுக்கோங்க. ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, இது 2ல எதை வேணாலும் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இப்படி நம்பர் போட்டதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய தமிழ்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை நீங்க 5 முறை 5 டைம்ஸ் எழுதிக்கோங்க. அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஸ்கிரீன்லயும் தெரியும். பரிபூரண ஐஸ்வர்யம் பெருகட்டும். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். பரிபூரண ஐஸ்வர்யம் பெருகட்டும். இந்த மாதிரி 5 டைம்ஸ் எழுதினதுக்கு அப்புறமா இதுல 5 வெந்தயத்தை வச்சிருங்க. இந்த வெந்தயத்துக்கு பணவசிய சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். புதன்கிழமை நாள்ல புதன் பகவானுக்கு உகந்த இந்த வெந்தயத்தை பயன்படுத்தும் போது நமக்கு நிச்சயமா கை மேல பலன் கிடைக்கும். புதுசா கடைக்கு போய் வெந்தயம் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய சமைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அதே வெந்தயத்தை இந்த பரிகாரத்துக்கு எடுத்துக்கோங்க. ஆனா 5ங்கிற எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி பேப்பர்ல வச்சதுக்கு அப்புறமா இது கூட சேர்த்து 5 ரூபாய் நாணயத்தையும் வச்சிருங்க. பணம் தான் பணத்தை ஈர்க்கும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில வெந்தயத்தோட இந்த 5 ரூபாய் நாணயத்தை நாம வைக்கும் போது இது பல மடங்கு பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். 5 நாட்களுக்குள்ள அற்புதமான மாற்றங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடியே இந்த 5 ரூபாய் நாணயத்தை மஞ்சள் கலந்த தண்ணீர்ல அலசிட்டு ஈரம் இல்லாத மாதிரி சுத்தமான காட்டன் துணியை வச்சு தொடச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப பேப்பர்ல நாம பரிபூரண ஐஸ்வர்யம் பெருகட்டும்னு 5 முறை எழுதிட்டு அதுல 5 வெந்தயத்தையும் 5 ரூபாய் நாணயத்தையும் வச்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை மடிச்சு உங்க இடது கையில வச்சுக்கோங்க. வெந்தயமும் அந்த 5 ரூபாயும் கீழே விழாத மாதிரி பத்திரமா வச்சுக்கோங்க. இப்ப வலது கையால மூடிக்கிட்டு பரிபூரண ஐஸ்வர்யம் பெருகட்டும்னு சொல்லி கரெக்டா 5 நிமிஷம் நீங்க சொல்லுங்க. உங்க மொபைல் போன்ல 5 நிமிஷத்துக்கு அலாம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு நிறுத்தி நிதானமா பரிபூரண ஐஸ்வர்யம் பெருகட்டும்னு சொல்லி சொல்லுங்க. இந்த மாதிரி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எடுத்து கொண்டு போய் பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்க வச்சிருங்க. 5 நாட்கள் வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். 5வது நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த பேப்பரை எடுத்து இதுல இருக்கக்கூடிய வெந்தயத்தை ஒண்ணு காக்கை குருவிகளுக்கு உணவா வச்சிருங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு செடி கடியிலையோ மரத்துக்கடியிலையோ கால்படாத இடத்துல ஓரமா இந்த 5 வெந்தயத்தையும் போட்டுருங்க. அடுத்ததா அந்த 5 ரூபாய் நாணயத்தை எடுத்து நல்ல செலவுகளுக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. பூஜை சாமான்கள் வாங்குறதுக்கு, வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் வாங்குறதுக்கு கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். எளியவர்களுக்கு தானம் பண்றதுக்கு, கோவில் உண்டியல்ல போடுறதுக்கும் இந்த 5 ரூபாய் நாணயத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா அந்த பேப்பரை நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோலையே வச்சிருங்க. இந்த நாளோட எனர்ஜியும் அந்த பணவசியத்தோட நேரத்துக்கான எனர்ஜியும் அந்த பேப்பர்ல இருக்கும். அதே மாதிரி நாம எழுதி வச்சிருக்கக்கூடிய அந்த ஸ்விட்ச் போர்டோட எனர்ஜியும் அந்த பேப்பர்ல இருக்கும். இது இன்னமுமே பல மடங்கு பணத்தையும் நல்ல நேர்மறை ஆற்றலையும் இறை சக்தியையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கும். அதனால அந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும். தானா அந்த பேப்பர் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா மட்டும் அந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல தூக்கி போட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.